எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என் பெயர் ப்ரொஃபஸர் கந்தசாமி. பேசிக்கலி நான் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் நாயக்கர் காலேஜில் 1985 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆரம்பம் எனக்கு 1985 டிசம்பர் 7 to 14 கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ட்ரெக்கிங் ஆர்கனைசர்ஸ் ட்ரெயினிங் ப்ரோக்ராம்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தினாங்க. அதில் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய காலேஜஸில் செலக்ட் பண்ணி 49 காலேஜ் ப்ரொஃபஸர்ஸை அனுப்பிச்சாங்க ட்ரைனிங்க்காக. பட் 10 நாள் ட்ரைனிங் அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ட்ரைனிங் முடிஞ்சு பஸ்ஸுக்கு வந்துட்டுருக்கிற மிச்சம் இருக்கிற 48 பேரும் என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, வேறு வேலை இல்லை, இந்த பசங்களை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே பிள்ளைங்களையும் பசங்களையும் கூட்டிகிட்டு நடந்துக்கிட்டு நமக்கு இது ஒத்து வராது. ஏன்னா வந்தவங்க அத்தனை பேர் என்எஸ்எஸ் என்சிசி மாஸ்டர்ஸ், என்னை தவிர. நான் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர். எங்கள் காலேஜில் மட்டும் எங்களுடைய ஒரு பிரின்சிபல் ஒரு இன்டலெக்சுவலுங்க. அவர் என்ன பண்ணாருங்க, ஐயோ இங்கே வா, நீ நிறைய புக்ஸ் படிக்கிற, நிறைய ட்ராவல் பண்ணுற, மோட்டார் சைக்கிளில் நீ சுற்றாத இடம் கிடையாது, அட்வென்ச்சர்னால் உனக்கு பிடிக்கும், இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் ப்ரோக்ராமு தான், நீ போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வானார். அப்போ கூட எங்கள் காலேஜ் என்எஸ்எஸ் மாஸ்டர்ஸ்லாம் பிரின்சிபல் கூட சண்டைக்கு வந்தாங்க. இன்னும் ஒன்லி பிகேஎஸ், என் பேர் பிகேஎஸ்ன்னு சொல்லுவாங்க காலேஜில், அவர் தான் போராடினாங்க. அதே மாதிரி 49 காலேஜ் ப்ரொஃபஸர்ஸில் அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் எங்கள் ட்ரைனிங் கொடுத்தவர் ஒரு லெஃப்டினன்ட் கர்னல் எம்ஆர் சத்யநேசன் ஒருத்தருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அவர் ட்ரைனிங் கொடுக்குறப்ப கம்ப்ளீட்டாக நேச்சர் பற்றி பேசலைங்க, எல்லாமே அட்வென்ச்சர். எப்படி ட்ரெக் பண்ணணும், எப்படி ரெஸ்ட் எடுக்கணும், காட்டுக்குள்ளே போகாதீங்க, ரோட்டில் போங்கன்னார். அதே மாதிரி நாங்கள் பண்ணோம். எங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஜங்கிள் பூட் போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே நடக்கிறது. ஜங்கிள் பூட் போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே நடக்கிறப்போ சொல்லப்போனால் அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணது நரக வேதனைன்னு. ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சது சொர்க்கத்தின் வாசல்படி அதுதான். அப்படி நடக்க 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 அந்த சுகம், சுற்றியும் சோலைக்காடுகள், புல்வெளிகள், அங்கே நட்டு வச்ச மரங்கள், வேட்டில் அண்ட் யூகலிப்டஸ் ட்ரீஸ் எல்லாமே அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அது யூகலிப்டஸ்னு தெரியாது, வேட்டிலும் தெரியாது, ஏதோ மரங்கள். முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு 10 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினாருங்க. அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட்டோட பர்பஸ் என்னென்னா, நாங்கள் எங்கள் கல்லூரியில் போய் ட்ரெக்கிங் கிளப் அல்லது நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் கிளப்னு ஆரம்பித்து இளைஞர்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் இளைஞர்கள் எப்படி போயிட்டுருக்காங்கன்னா, இப்போ சொல்லப்போனால் செல்ஃபோனு, அப்போ ஒன்றும் கிடையாதுங்க, ஏதோ சுற்றணும், போகணும், சிகரெட்டு, இப்படி வாழ்க்கையினுடைய முக்கியமான நேரங்களில் வீணடிக்கிறதுலே பல இளைஞர்கள் இருந்த காலகட்டம் அது. அதனால் இப்படி ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு யதார்த்தத்தை புரிய வைங்க, அட்வென்ச்சர் காட்டுக்குள்ளே போகிற சுகம் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுங்கன்னு. அதே மாதிரி எங்கள் காலேஜில் ரோட்டரி கிளப்பினுடைய ஹெல்ப்பில் நாங்கள் ஆரம்பித்த ஒரு ட்ரெக்கிங் கிளப் அப்படின்னு, அது ஆனந்த விடலில் வந்ததுங்க. ஈவன் கல்கியில் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் காலேஜில் சர்க்குலர் அனுப்புகிறோம், இப்படி ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் 86 February 26, 27, 28, March 1, 4 நாளைக்கு போட்டோன்னு 86ங்க. ஓரளவு ஸ்ட்ரென்த்து வந்ததுங்க. அவங்களுக்கு யாருக்கு என்னன்னு தெரியாது. அந்த ட்ரெக்கிங் போகிறோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க பாய்ஸ். அதுக்கப்புறம் 2வது கேம்ப் சொன்ன உடனேயே ஒரு மாதத்துக்கு அப்புறம் இம்மிடியட்லி ஃபுல்லாகிடுச்சு. முதல் கேம்பில் தடுமாறினாங்க, ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் அந்த 2வது கேம்ப் போகும்போது ஒரு பைன் மர பிளான்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். ஒரு பையன் சார் இது என்ன மரம் சார்னா, வேட்டில் மரத்தை பார்த்துட்டு இது என்ன சார் மரம்னா, அழகான சோலையை பார்த்துட்டு இது என்ன சார்னா, நான் பேசிக்கலி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், எனக்கு அது என்னன்னே தெரியாதுப்பா, நான் அட்வென்ச்சர் தான், வெறும் ட்ரெக்கிங்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஏமாந்து போயிட்டான். ஆக மொத்தம் அந்த நேரத்தில் நான் ஒன்று பார்க்குறேன், பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் மன்னவனூர், கவிஞ்சி, பூம்பாறை வில்லேஜஸ்லாம் மக்கள், அதுவும் லேடிஸ் விறகு சுமந்துட்டு போகிறாங்க, நம்ம பைனாக்குலர் சுமந்துட்டு அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ காட்டுக்குள்ளே நடக்கிறப்ப அந்த காடு என்னன்னு தெரியாமையே அதை கிராஸ் பண்ணி போனால் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது. அதனால் ட்ரெக்கிங்கிறது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ எனக்கு தெரியணுமே, எங்களுக்கு அட்வென்ச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க, லேர்னிங் பற்றி ஒன்றுமே சொல்லலை. என்னுடைய கான்செப்ட் ட்ரெக்கிங் மஸ்ட் பி டு லேர்ன் நேச்சர்
அப்படின்னு ஸ்ட்ராங்காக மனசில் பட்டுது. அப்போ எனக்கு தெரியணுமே. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஏர்ன் லீவெல்லாம் போட்டுட்டுங்க, முதல்ல டடோபா நேஷ்னல் பார்க் மகாராஷ்டிராவில் ஆரம்பித்து இங்கே டாப் ஸ்லிப் ஆனைமலைஸ் வரலும் கம்ப்ளீட் இடையில் இருக்கிற அத்தனை ஃபாரஸ்ட் ஏரியாவும் சாங்சுவரிஸ் அங்கங்கே தங்கி அங்கங்கே நடந்து அங்கங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் கூட மூவ் பண்ணேன். என்னை பொறுத்தவரையிலும் த பெஸ்ட் டீச்சர்ஸ் டு நோ அபவுட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ஆர் ட்ரைபல்ஸுங்க, மனசார சொல்கிறேன். ஆனால் அதை நான் அகடமிக்காக மாற்றணுமே, சும்மா வெறும் அவங்க சொல்கிற வார்த்தையை அப்படி சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணேன், எனக்கு இன்னொரு புத்தகங்கள் குருவாக இருந்தது. பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, பிஎன்ஹெச்எஸ்ன்னு பேர், பிஎன்ஹெச்எஸ். அந்த பிஎன்ஹெச்எஸோட புக்ஸ் நிறைய பார்த்தேன். அதில் ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு புக்குங்க, த ஹிஸ்ட்ரி ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு புக்குங்க. அதில் எலிஃபெண்ட்டை பற்றியும் சரி, ஷோலா பற்றியும், கிராஸ்லேண்ட் பற்றியும், லிச்சன்ஸ் பற்றி, மாஸ்டர்ஸ் பற்றி அத்தனையும் சயின்டிஃபிக்காக இருந்ததுங்க. இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணும்போது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸருக்கு அந்த பாட்டனி, சுவாலஜி, வைல்ட் லைஃப் எல்லாமே சிம்பிளாக போச்சு. ஸோ இதையெல்லாம் ஒரு 6 மாதத்தில் அட் மை ஓன் காஸ்ட் நான் போய் ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரைபல்ஸ் வச்சு கொஞ்சம் அறிவையை சேகரிச்சுக்கிட்டு வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுங்க, இனி ட்ரெக்கிங்னு பண்ணக்கூடாது. இட் மஸ்ட் பி எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட் மஸ்ட் பி என் ஈகோ எஜுகேஷன். இட் மஸ்ட் பி என் ஈகோ எஜுகேஷன் ஃபார் ஈகோ அவேர்னஸ் அப்படிங்கிற கான்செப்டில் போகும்போது எனக்கு என்ன தோணுச்சு, காலேஜ் பாய்ஸுக்கு வேண்டாம். இது வந்து இந்த சில்ட்ரன் அடலசன்ட் சிண்ட்ரம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இளைஞருக்கு லேசாக 9th ஸ்டாண்டர்ட் லேசாக மீசை வரும் பாருங்க, அதை தாண்டி வர்ற அந்த பீரியடில் இவங்களை பிடிச்சிக்கணும். இவங்க மனசுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு கான்செப்டை சொல்லணும். அந்த கான்செப்ட் பேர் காடுகள் இல்லை என்றால் மனித ஜாதி மரித்து போகும். காடு தான் இந்த மனித உயிர்கள் மட்டுமல்ல மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் வாழ வைக்குதுங்கிற உண்மையை அடிப்படையில் அவங்க மனசுக்குள்ளே உட்காந்துட்டு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேம்ப் ஆரம்பித்தோம். இந்த கேம்ப் வந்து ட்ரெக்கிங் கேம்ப் இல்லைங்க, இட் இஸ் அ ஈகோ அவேர்னஸ் நேச்சர் கேம்ப். அதை இத்தனை வருஷமாக, சொல்லப்போனால் 37 வருஷமாக அருமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த நாலேஜை கொடுத்துருக்கேன். அவங்க அத்தனை பேர் மனசுலையும் அவங்க வேற எங்கேயோ ஸ்கூல்லையும் காலேஜில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்காதுங்க. என்னை மறந்துருக்க மாட்டாங்க, இந்த கேம்பனுடைய சப்ஜெக்ட் மறந்துருக்க மாட்டாங்க. ஒரு பையன் வந்தானுங்க சங்கீதத்தில், அமெரிக்காவிலேருந்து ஒரு லெட்டர் எழுதுனா, அங்கிள் உங்கள் கேம்புக்கு வெறும் கண்களோடு வந்தேன், திரும்பி வரும்போது பார்வைகளோடு வந்தேன்னா. இன்னொரு பையன் வந்த, அங்கிள் வரும்போது நானாக இல்லைங்க, இங்கே வந்து போகிறப்ப தான் எனக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றமே நிகழ்ந்துருக்குது. இந்த காடுகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி ஆகணும், காடுகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு வெறித்தனமான ஈடுபாட்டை இளைஞர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் உருவாக்குறதே என்னுடைய பர்பஸுங்க. அதுக்காகத்தானே இந்த ஈகோ அவேர்னஸ் கேம்ப் பண்ணிகிட்ருக்கோம். அது தொடர்ந்து பண்ணணும், நிறைய பேர்த்து இன்வால்வ் பண்ணணும். அது பல சேனலில் வரணும். ஒன்று நேரடியாக கேம்பில் காட்டுக்குள்ளே வர்றாங்க, இல்லை முடியாதவங்க இதை கேட்டாவது காடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானுங்க இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.